ஒரு ஸ்கேமா கூட இருக்கும். வாட் இஸ் சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி ட்வின் டவர் அப்படின்றது வந்து சென்ட்ரல்ல தான் போய் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. செம்மையா இருக்குங்க பூரி. Hi guys, welcome to Vlogs by Priyanka. நான் உங்க பிரியங்கா. நான் தீபக். ஸோ போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து கேஎல்சிசி அக்வாரியம் போயிருந்தோம், அப்புறம் பார்க் போயிருந்தோம். ஸோ அதோடைய கண்டினியூஷன் வீடியோ தான் இது. எங்கள் மூஞ்செல்லாம் பார்க்கும்போதே தெரியுமே எவ்வளோ டயர்டாக இருக்கும்னு. ஜஸ்ட் முன்னாடி நாள் வந்து நைட்டும் நம்ம வந்து ஃப்ளைட்டில் சரியான தூக்கம் இல்லை. மார்னிங் வந்து நம்ம அப்படியே நம்மளோட ஐட்டரி அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு நைட் தான் ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து ட்வின் டவர் போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு ஃபாலோட் பை ஒரு ஃபவுண்டன் ஷோ இருக்கு, அதை அப்படியே நம்ம பார்த்துடலாம். போன வீடியோவில் வந்து வேற ஆங்கிளில் நம்ம வந்து ட்வின் டவர் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் பக்கத்தில் போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம அதை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு உங்களை மீட் பண்ணுறோம். ஓகே, தெரியுறாங்களா? ஸோ டுவர்ட்ஸ் தான் போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம கூகுள் மேப்ஸ் தாங்க. கூகுள் மேப்பில் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா போதும், லொக்கேஷன் பை வாக் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி அவர் காமிச்சிடுறாரு. ஸோ நம்ம அப்படியே அதை ஃபாலோ பண்ணி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வெட்டி பாருங்க, எல்லா இடத்துலையும் இருக்கிறாருங்க. அவர் தான் வந்து நிறைய பேருக்கு லைஃப் சேவியர் மாதிரி. மெக்டி சர்வே சர்ஃப், சப்வே சர்ஃபா. நான் அந்த கேம் கூட ஆடுறது இல்லையே. சப்வே, அப்புறம் இந்த 7-Eleven, இதெல்லாம் வந்து டிராவல் பண்றவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லைஃப் சேவியர். இவ்வளோ நேரம் நல்லா தான் வெயில் அடிச்சிட்டு இருந்தது. ஏன் இப்பயும் நல்லா தான் வெயில் அடிக்குது. ஆனா வாட் இஸ் சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுங்க வெயிலோட சேர்ந்து. கூகுளில் வந்து ரெயின் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் நாங்கள் வந்து அதெல்லாம் போய் அப்படின்னு நினைச்சோம். ரெயின் கோட்டும் ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டோம். தெரியுதுங்களா? சூர்யா கேஎல்சிசி. பட் நம்ம வந்து காலையில வரும்போது போன வீடியோல காட்டும் போது நம்ம வேற சைட்ல வந்தோம். பட் இதான் அதோடைய என்ட்ரன்ஸ். இந்த டவர்ல ஒரு டவர் தான் இருக்கு, இன்னொரு டவர் காணோம். கிணத்த காணமா? ஸோ சூர்யா கேஎல்சிசி மாலுங்க. இதுக்குள்ள வந்து பேக் சைட் போனோம். ஃபவுண்டன் ஷோக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். அப்பா, இதெல்லாம் காலையில தேடிட்டு இருந்தேன். இந்த என்ட்ரன்ஸ் எங்கன்னு கிடைக்கவே இல்லை. ப்ராப்பர் மாலுங்க இது. வாக் சென்டர் கோர்ட்ல லெஃப்ட். 200 meters வாக். ஓகே, மேப் அப்படியே ஜஸ்ட் அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணா போதும். இல்லை லக்ஸரி பிராண்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க.
ஸோ இந்த என்ட்ரன்ஸ் தாங்க பெட்ரோனாஸ் ட்வின் டவர் விசிட்டுக்கான என்ட்ரன்ஸு. ஸோ டிக்கெட்ஸ்லாம் வாங்கணும்னா இங்கே தான் வாங்கணும். இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே ட்வின் டவருக்கான இடம் தான் அது. பட் நம்ம வந்து இங்கே ட்வின் டவரில் மேலே போகல. பிகாஸ் வந்து 28 கடைசி நாளைக்கு முன்னாடி நாள் வந்து நம்ம கேஎல் டவர் போக போகிறோம், அந்த அப்சர்வேட்டரி ட்ரெக் போக போகிறோம். ஸோ அதனால நம்ம இங்கே மேலே போகல. பட் டிக்கெட்ஸ் வேணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நீங்களுமே டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. நமக்கு ஜஸ்ட் அப்படியே பின்னாடிங்க இது பாருங்க, தெரியுதுங்களா? அப்படியே ட்வின் டவர் வாசல்ல இருக்குங்க. இது வந்து அது ஒன்றும் இல்லைங்க. நம்ம வந்து ட்வின் டவர் அப்படின்றது வந்து எங்கேருந்து பார்த்தாலும் இருக்கும். ஸோ சென்டரில் தான் போய் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எங்கே ஃப்ரீ ஸ்பாட் இருக்கோ நம்ம அங்கேருந்து எடுத்துக்கலாம். நான் நின்னுக்கிறேன். பாருங்க, அங்கே எல்லாமே ஒரு கூட்டமாக நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே இல்லாமல் நம்ம இங்கே தனியாக வந்து நிற்கிறோம். ஸோ இந்த ட்வின் டவர் அப்படின்றது வந்து பெரிய விஷயம், பெரிய ஒரு இடம், பெரிய ஒரு இடம். ஸோ வந்து நம்ம எங்க இருந்தாலும் தெரியும், பூஜ் கலிஃபா மாதிரியே தான். எடுத்துட்டேன். ஸோ இதுக்கு வந்து இந்த இடம் தான் அந்த இடம் தான் கிடையாது. நீங்க கரெக்டா ஒரு ஸ்பாட் பார்த்துட்டீங்கன்னா சூப்பரா எடுத்துடலாம். இங்க பாருங்க, எவ்வளவு பேர் நிக்கிறாங்க சென்ட்ரல் வியூ வேணும்னு சொல்லிட்டு. பட் நம்ம அப்படியே கொஞ்சம் அப்படி நகர்ந்து வந்தோம். இப்பதான் அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. பட் நம்ம ஃப்ரீயா இருந்திருக்கோம். இங்க பாருங்க, தெரியுதுங்களா? அவ்வளவுதாங்க. அங்க தெரியுதாங்க ஸ்கிரீனு. எவ்வளவு பெரிய ஸ்கிரீன் பாருங்க. இங்க கூட வந்து பியூகிட் பின்டாங் ரோடு தானே அது? ஆமா, பியூகிட் பின்டாங் ரோடுன்னு சொல்றாங்க. அது வந்து நம்மளுடைய டைம் ஸ்கொயர் மாதிரியே இருக்குமா அந்த லொகேஷன். இதை முடிச்சுட்டு நம்ம நைட் வாக் போய் அங்க போவோம். அப்படியே ஜலான் நைட் மார்க்கெட்லாம் போயிட்டு அந்த இடம்லாம் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். பாருங்க, வெளியிலலாம் பாருங்க, மக்கள்லாம் வந்து வெளியில இருந்தே ரோட்லயே நின்று போட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு வீடியோல கேக்குதான்னு தெரியலங்க, இங்க வந்து இடி இடிக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு கனத்த மழை வெயிட்டிங்ல இருக்குன்னு நினைக்கிறேன். மேல எல்லாம் பயங்கரமா இருட்டிட்டு இருக்கு. நான் அப்படியே காட்டுறேன் பாருங்க. தெரியுதுங்களா? மேல எல்லாம் இருட்டிட்டு இருக்கு பாருங்க. இந்த இடம்லாம் ஃபவுண்டைன் ஷோக்கு வரைக்கும் மழை பெய்யாம இருந்தா நல்லா இருக்கும். அதே மாதிரிங்க, இங்க வந்து சில பேர் வந்து உங்களுக்கு போட்டோ எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து அவங்க கூட எடுத்துக்கலாம். பட் முன்னாடியே பேசிக்கிறது பெட்டர். எவ்வளோ சார்ஜ் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி நீங்க முன்னாடியே பேசிக்கலாம். மேபி ஒரு ஸ்கேமா கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. நான் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனா சொல்றேன். உங்களுக்கு வேணா நீங்க அவங்க கூட எடுத்துக்கோங்க. பட் முன்னாடியே அமௌண்ட் எவ்வளோ என்ன ஏதுன்னு பேசிக்கோங்க. பிகாஸ் சில பேர் தனியா வரீங்களா, அவங்களுக்காக நான் சொல்றேன். ஓகே, இந்த ஹியூமிடிட்டினாலங்க பயங்கரமா ஸ்வெட் ஆகுது. ஸோ எப்பயுமே வந்து ஒரு வெட் டிஷ்யூ பேக்கெட் வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்பப்போ நீங்க வந்து ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாம். கேக்குதுங்களா? இடி இடிக்கிற சத்தம் கேக்குதான்னு தெரியலையே. ஆக்சுவலாங்க நம்ம இங்க வந்து ஃபவுண்டைன் ஷோ நடக்கும்னு சொன்னோம்ல, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு இங்க இருக்காதுன்னு தோணுது. பிகாஸ் நான் பார்த்த வரைக்கும் அது வந்து ஒரு பெரிய ஒரு பாண்ட் மாதிரி இருந்தது. பட் இங்க வந்து ஒரு சின்ன ஸ்பேஸா தான் இருக்கு. கண்டிப்பா இங்க இருக்காது. ஸோ அதான் கேட்டியா? ஓகே, ஹியூமிடிட்டி பயங்கர ஜாஸ்தியா இருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் மால்குள்ள போய் இருந்துட்டு
நல்லா இருக்கா ஏசி? ஓ வாவுங்க, அங்க பாருங்க. பியானோ செய்யறாங்க. ஃபார்முலா 1 கார் மாதிரி இருக்கு பாருங்க. அப்பா வேற லெவல்ல பண்றானுங்க. நல்லா இருக்குல்ல ஏசி? வெளியவே ஒரு செக்யூரிட்டி சொன்னாங்க, ஃபவுண்டன் ஷோ வந்துட்டு நேராக போயிட்டு ரைட் போங்க அப்படின்னு. ஆமாம், நாங்கள் வந்து ட்வின் டவர்னு சர்ச் பண்ணிட்டு அங்கே போயிட்டு கரெக்ட் இப்போ தான் ஞாபகம் வருது. எல்லாமே எல்லாமே பெரிய பெரிய பிராண்ட்ஸ் மட்டும்தான் இந்த மால்ல இருக்கு. பச்சா காஃபி ஆயிக்கோ. இங்க இருக்கு பாருங்க வெளியில, இங்கதான் இருக்கும் நமக்கு. இந்த எக்ஸிட்ல போயிடலாமா? அங்க பாருங்க, இதுதாங்க. நம்ம இவ்வளவு நேரம் அங்க போய் நின்றுட்டு இருந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ல போய் உட்காந்துலாமா? இது வந்து நம்ம துபாயில பார்த்தோம்ல ஃபவுண்டன் ஷோ, பூஜ் கலிஃபா ஃபவுண்டன் ஷோ. கிட்டத்தட்ட அது மாதிரி இருக்குமான்னு தெரியாது, பட் சம்வாட் அதே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இங்கேயும் வரணுமே, ட்வின் டவருடைய. பாப்போமா? பாருங்க, இது வேற என்ட்ரன்ஸ். இது பாருங்க, இது வேற என்ட்ரன்ஸ். வந்து இடம் போட்டாச்சு, சீட்டை போட்டாங்க. தெரியுதுங்களா பின்னாடி? இது வந்து இன்னொரு என்ட்ரன்ஸ். மவுண்டன் ஷோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆகுங்க. அது வந்து நான் கொஞ்சம் லைட்ஸோட தான் இருக்கும். ஆக்சுவலி டைம் வந்து 7 PM ஆகுதுங்க. பட் இங்கே இன்னும் இருட்டவே இல்லை மலேசியாவில். இங்கே வந்து நைட் ஆறதே வந்து லேட்டாக தான் ஆகும் போல இருக்கு. நமக்கு சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து 6-10 அந்த டைமுக்கே வந்து இருட்டிடும். பட் இங்கே வந்து இருட்டவே இல்லை. வேற லைட் ட்ரிசில் வேற இங்கே இருக்கு. ட்ரிசில் வேற இருக்கு, அந்த தண்ணியில் கட்டணும், தண்ணியில் ட்ரிசிலிங் வேற தெரியுது. அண்ட் ஃபவுண்டன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மேபி திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்களோ என்னமோ. ஒரு லைட் ட்ரிசில் கலந்த ஒரு கிளைமேட். ஆக்சுவலி காலையிலேருந்து செம்ம வெயில் அடிச்சுது. இது அன்எக்ஸ்பெக்டடு. பட் என்னன்னா லைட்டாக ட்ரிசில் ஆகுது. பட் கிளைமேட் ஒன்றும் சில்லுன்னு இருக்கிற மாதிரி தெரியல. அதே மாதிரி ஹியூமிடாக தான் இருக்கு. இட்ஸ் அ வெரி நைஸ் பிளேஸ். இந்த மாதிரி எல்லாரும் இங்கே வந்து சில் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இங்கே எதுக்கு இவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தான் அந்த ஃபவுண்டன் ஷோ நடக்க போகுது. ஸோ இருட்டுறதுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. இருட்டினோட தான் இந்த ஷோ ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாலுக்கெலாம் வரீங்கன்னா ஈவினிங்காக பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு 4 o'clock 5 o'clock. ஸோ நீங்கள் வந்து நம்ம ட்வின் டவர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் வந்து இந்த ஃபவுண்டன் ஷோக்கும் வந்துடலாம். இதை முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே போகிற மாதிரி. இந்த ஃபவுண்டன் ஷோக்கு வந்து எந்த சார்ஜஸும் கிடையாது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான்.
ஏங்க மணி வந்து 7:15. இன்னும் இருட்டின பாடு இல்லை. இருட்டினாதான் இவன் ஆரம்பிப்பேன்னு ஒத்த காலில் நிற்கிறான். ஆரம்பிச்சு தொலைங்களேண்டா. ஸ்லோவாக வர ஆரம்பிச்சிருக்குல்ல தண்ணி. ஒரு வேளை திரும்ப ஃபில்டர் பண்ணி திரும்ப ஃபோர்ஸ் அனுப்ப போகிறாங்களோ. லைட்டிங்ஸ்லாம் அங்கே வச்சுட்டாங்க பாரு. எங்க மணி வந்து 7:20ங்க. இன்னும் வெளிச்சம் போகலை. பட் இங்கே பாருங்களேன், லைட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. வானம் கலர மட்டும் பாருங்க, அப்படியே கிரேடியன்ட் ஷேட்ல இருக்குல்ல. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாங்க, வரவே இல்லைங்க. ஓகேங்க, பாத்தீங்களா? அங்க போறோம், தெரியுதுங்களா? ஆக்சுவலி இது வந்து எவ்ரி 10 minutes நடந்துகிட்டே இருக்குமா. நம்ம துபாயில பார்த்தோம்ல அதே கான்செப்ட் தாங்க. ஸோ எவ்ரி 10 minutes இது நடந்துகிட்டே இருக்கும். பட் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ நேரங்க, 1 ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் 7 o'clock தான் வந்து ஸ்டார்ட் ஆகணும்னு நினச்சி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் 8 மணிக்கு தான் அவங்க ஆரம்பிச்சாங்க. அவ்வளோ நேரம் ஒரு ஹாட் ஸ்பாட்ல உட்காந்துருந்தோம். எந்திரிக்கவும் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிட்டோம். இப்போ வந்து மால்குள்ள திரும்ப வந்துட்டாங்க. இங்க வந்து லெவல் 2ல வந்து சரவணா பவன் இருக்குன்னு கேள்விப்பட்டோம், தெரியல. சரவணா பவன் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ லெவல் 2க்கு போய் லெவல் 2 நம்ம இது லெவல் 3, நம்ம லெவல் 2 போறோம். ஓ அப்படியா? லெவல் 2ல வந்து சரவணா பவன் இருக்கான். ஸோ போய் பார்த்துட்டு முடிஞ்சா சாப்பிட்டுட்டு, அண்ட் இன்னைக்கு நைட் வந்து இப்போ வந்து அந்த ஜலானா, அதான் அது என்ன, ஜலான் ஸ்ட்ரீட். ஜலான், அது ஒரு ஃபுட் மார்க்கெட் மாதிரி, ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி. பட் இன்னைக்கு நைட் வந்து கொஞ்சம் கஷ்டம் நினைக்கிறேன். பயங்கர டயர்டா இருக்கு. ஃப்ளைட்லயே வந்து நம்ம தூங்கவே இல்லை, அதனாலதான். முடிஞ்சா நாங்க வந்து அதை நாளைக்கு கவர் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் போயிட்டு சரவணா சாப்பிட்டோம்னா உங்களுக்கு வீடியோல வரும். ஆமா, சாப்பிட்டா வரும். ஆமா, பூரி மசாலா கிடைச்சதுன்னா வரும். தெரியுது, அப்பனா இருக்குன்னு அர்த்தம். சரவணா பவன் அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே இங்க தெரியுது. இப்போ வந்து நம்ம லெவல் C-ல இருக்கோமா. மேல வந்து லெவல் G, லெவல் லெவல் 1 லெவல் 2. இங்க இருந்து 3வது மாடி. இங்க பாருங்க, லெவல் G. இங்க இருந்து கூட பார்க்கலாம். நம்ம எங்க போலாமா? இங்க இருந்து கூட பார்க்கலாம். ஓ, இதான் நம்ம இங்க இருந்து வந்த இடம். லெவல் G. மேல மேல இங்க சாப்பிடலாம்னு பார்த்தேன். பட் சரவணா பவன் இருக்கும்போது இங்க சாப்பிடக்கூடாது. இது என்ன பச்சா காஃபின்னு போட்டிருக்கு. நம்ம இந்தியன்ஸ் தான் போல இருக்கு. பச்சா உள்ள நிக்கிறாரு பச்சா. பாருங்க, லெவல் 1 வந்துட்டோம். இந்த கெஃபே பாருங்களா, செம்மையா இருக்கு. 140 ரெஸ்டாரண்ட், பயங்கரமா இருக்குல்ல. இது ஃபுட் கோர்ட்டா? அங்க இருக்குடா. அதாவது சரவணா பவன் அப்படின்றத பார்த்த உடனே ஒரு புன்னகை மலர்ந்து பாருங்க. ஆஹா, இது வந்து ஃபுட் கோர்ட். காஃபி இருக்கு. காஃபி இருக்குன்றதே எவ்வளவு. இது வந்து ஃபுல்லா ஃபுட் கோர்ட்டுங்க மேல. சரவணா பவன். பாருங்க மெனு கார்டு. பூரி மசாலா இருக்கா? பூரி, ஒரு இட்லி, ஒரு காஃபி. சரி, ஓகே. ஓகே, மெனு கார்டு பார்த்தாச்சா? ரேட்ஸ்லாம் மினிமலா தான் இருக்கு. அதாவது
இந்தியன் ஃபுட்டு கையில் வருதுன்னா பயங்கர ஹாப்பி ஆக தானே செய்யும். கரெக்டா? எத்தனை பேர் நீங்கள் இந்த நிலைமையில இருந்திருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபுட்டு வந்துருச்சுங்க. இட்லி அண்ட் காஃபி வந்துருச்சு. பில் காமிச்சியா? ஸோ டோட்டலாக வந்து நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணோன்னா, ஒரு ஃபில்டர் காஃபி, பூரி மசால், அப்புறம் இட்லி. ஸ்பூன் இல்லையா? இட்லி வந்து ஒரு பிளேட்டுங்க. இது வந்து ஃபில்டர் காஃபி வந்து 6.5 ரிங்கெட்டு, பூரி மசாலா ஒரு 10 ரிங்கெட்டு, அண்ட் இட்லி வந்து ஒரு 7 ரிங்கெட்டுங்க. அண்ட் அதை தவிர்த்து வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினோம், அது வந்து ஒரு 2 ரிங்கெட்டு. ரீசனபிளா இருக்கு. அண்ட் ஃபுட்டு பாருங்க, நல்லா இருக்குல்ல. அடுத்த நான் வந்து பூரி மசாலுக்கு வெயிட்டிங். நல்லா இருக்கா? செம்மையா இருக்குங்க பூரி. Ordered from Saravana Bhavan. பயங்கர சூடு. நைஸா? சூப்பரா இருக்கு. பயங்கரமா இருக்குங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சரவணா பவன் லெவல் 2ல இருக்கு. இது வந்து ஒரு ஃபுட் கோர்ட்டு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட கூகுள் பண்ணி பாருங்க. அதில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். கீழே அப்படி இல்லைனா கூட உங்களுக்கு கீழே வந்து செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க, கேட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் பண்ணுவாங்க. ஓகேங்க, சாப்பிட்டுட்டு நாங்கள் போகும்போது உங்கள்கிட்ட பேசுகிறோம். சொன்ன மாதிரி நைட் மார்க்கெட் இன்னைக்கு போக மாட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுட்டு கிடச்சிச்சுல. நாளைக்கு கண்டிப்பாக கவர் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஓகேங்க, சாப்பிட்டாச்சு. அப்படியே கிளம்ப வேண்டியதா. இந்தியன் ஃபுட் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி காலையிலேருந்து செம்மையாக கஷ்டப்பட்டோம். நல்ல வேலை நல்லா சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது, டேஸ்டி கூட. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை அப்படியே முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து ஒரு சூப்பரான டேன்னு சொல்லலாம். நம்ம வந்து பட்டு கேவ்ஸ் போகிறோம், முருகனுக்கு ஒரு விசிட் கொடுக்க போகிறோம். அண்ட் அங்கேருந்து அப்படியே தியான் ஹான் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைனீஸ் டெம்பிள் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இங்கே கோலாலம்பூரில். அது கூட நம்ம நாளைக்கு போக போகிறோம். அண்ட் நைட் வந்து நம்ம சைனீஸ் மார்க்கெட் பார்க்கலாம்னு ஒரு ஐடியா வச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் தெரியல, பட் வீல் ட்ரை எல்லாமே பண்ற மாதிரி. அப்படி இன்னைக்கு நம்ம மிஸ் பண்ண ஃபுட் மார்க்கெட்டையும் நாளைக்கு கவர் பண்ண ட்ரை பண்ணலாம். எஸ். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நீங்க இன்னும் இந்த பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி வச்சுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.